ராகுல் காந்தி இங்க வந்தப்போ அந்த சாலை தடுப்புல ஜம்ப் பண்ணி போய் ஸ்வீட் வாங்கினாரு. ஒரு சாலை விதிகளை பின்பற்றாம அது கிளியர் டிராஃபிக் வயலேஷன். இட்ஸ் கிளியர் டிராஃபிக் வயலேஷன். அண்ணாமலைனா இன்னைக்கு கோயம்புத்தூர் காவல்துறையும் திமுகவும் கிளம்பி வருவாங்க. அண்ணாமலை வடை சாப்பிட்டானா, இப்படி சாப்பிட்டானா, லைட்டு போட்டிருக்கானா. ராகுல் காந்தி அவர்கள் செஞ்சது கிளியர் டிராஃபிக் வயலேஷன். அது வந்து யாருமே ஒரு சாதாரண மனிதன் அது ரூல்ஸை பின்பற்றணும்னு நினைக்கிறோம். அதுக்கு தான் ஜீப்ரா கிராசிங் போட்டிருக்கோம். அங்கே போய் வரணும். இவ்வளவு பாதுகாப்பு அடுக்கல் இருக்கக்கூடிய ஒரு மனிதர், ஒரு மூத்த அரசியல் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் இப்படி ஏறி குதிச்சு போனாருன்னா அது என்ன மெசேஜ் கொடுக்குது, இளைஞர்களுக்கு என்ன கொடுக்குது? ஒரு பக்கம் இளைஞர்களை வீலிங் பண்ணாதீங்க, ஹெல்மெட் போடுங்க, ரேஷா ஓட்டாதீங்க, நெக்லிஜென்ட்டா ஓட்டாதீங்கன்னு சொல்றோம். இன்னொரு பக்கம் கிளியரா ஒரு டிராஃபிக் ரூலை வயலேட் பண்ணி ஒரு பேரிகேடை ஜம்ப் அடிச்சு போயிருக்கும் பொழுது அதை வந்து ஸ்டாலின் அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. இதே அண்ணாமலைக்கு ஒரு நியாயம், ராகுல் காந்திக்கு ஒரு நியாயமா கோயம்புத்தூர் மாநகரத்தில் இது மக்கள் கேட்கறாங்க. அதனால் நிச்சயமாக அவருக்கு எந்த விதமான சட்ட நடவடிக்கை எடுக்கணுமோ அதை காவல்துறை எடுக்கணும். பனிஷ்மெண்ட், ஃபைனு அந்த மாதிரி தாங்க. பட் இருந்தாலும் பெரியவரோ சிறியவரோ ஒரு சட்டத்தை நிலைநாட்டும் பொழுது மட்டும்தான் எல்லோருக்கும் சட்டத்தின் மீது மரியாதை வரும். ராகுல் காந்தி வந்துட்டு போனதுக்கு அப்புறம் பாஜக பெரிய பயம் வந்துட்டதா ஸ்டாலினுக்கு தான் பயம் வந்திருக்கணும், எங்களுக்கு பயம் வரல. அவருக்கு பயம், நமக்கு எனக்கு பயம் வரணும். இதே ராகுல் காந்தி அவர்கள் வயநாட்டுக்கு போனாங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்த்து நிற்கிறாங்க, அங்கே பிஜேபி நிற்குது. இதே ராகுல் காந்தி அவங்க பார்டர் தாண்டி இந்த பக்கம் வந்தால் கம்யூனிஸ்ட் கட்சியை நண்பருங்கிறாங்க. இதான் இந்தி கூட்டணியினுடைய நிலை. இன்னைக்கு பாருங்க, மு.க. ஸ்டாலின் அவரு மேல நம்பிக்கை இல்லாம ராகுல் காந்தி கூட்டிட்டு வர்றாரு. இப்படிதான் நான் பாக்குறேன். மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அவரு மேல நம்பிக்கை இல்லை. சரி, கம்யூனிஸ்ட் கட்சி வேண்டாம், நாங்க அண்ணாமலையை தோற்கடிக்கணும், தேசிய ஜனநாயக கூட்டணியை தோற்கடிக்கணும், நாங்களே நிக்கிறோம். திமுக வந்துச்சு. நின்ன பிறகு திமுகவுக்கு தெரியும் அவர்களாலே தோற்கடிக்க முடியாதுன்னு. ராகுல் காந்தி அவங்கள கூட்டு பார்த்தாங்கன்னா நீங்க வாங்க, நாமெல்லாம் சேர்ந்து தோற்கடிக்கலாமா? அதனால் திரும்ப திரும்ப சொல்லுகின்றோம், கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை மக்களுடைய அன்பு மோடியின் மீது இருக்கிறது. 60% வாக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைக்கும். அதிமுக தலைவர்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்து களத்திலேயே பிஜேபி இல்ல, பூத் ஏஜென்ட்டுக்கே ஆள் இல்ல, சோசியல் மீடியால தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற விமர்சனத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இன்னொரு விமர்சனமும் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து பார்வையாளர்கள் வந்து இப்போ உங்களை மட்டுமே பர்டிகுலரா தாக்குறாங்க, பட் சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய தலைவர்கள், அதாவது மோடியவோ அமித்ஷாவையோ தாக்கி பேசுறது இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ஆனால் நான் இன்னைக்கு சொல்றேன்னே, நீங்க குறிச்சு வச்சுக்கங்க. நான் எங்கேயும் போக போறது இல்லை. ஜூன் 4 என்ன 50 நாள் இருக்கிறேன். ஜூன் 4 ரிசல்ட்டை கோயம்புத்தூர்ல பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் எல்லாம் வெளியே வந்தாச்செல்லாம். கிராமத்தில் எல்லோரும் வெளியே வந்து கட்சியில் இணைஞ்சாச்சு. எல்லோரும் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார்கள் என்று சொல்வதை விட மோடியின் பக்கம் வந்து விட்டார். கிராமப்புறத்தில் குறிப்பாக சூலூர் பல்லடம் பகுதியாக இருக்கட்டும், எல்லா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் எல்லாம் மோடியின் பக்கம் வந்தாச்சு, நமக்கு ஆதரவு கொடுத்தாச்சு, களத்தில் வேலை செய்யறாங்க. அவங்க ஏசி ரூம்ல உட்கார்ந்துருக்காங்க. வெளியே வந்து எட்டி பார்த்தா தெரியும் அதிமுக நிலைமை என்னன்னு. ஏன்னா உண்மை தொண்டர்கள் எல்லாம் இது தேசிய தேர்தல், இது பிரதமருக்கான தேர்தல், பிரதம மந்திரி வேட்பாளரே இல்லாம இத்தனை நாளா ஓட்டிட்டு இருக்காங்க. நாளைக்கு பிரச்சாரம் முடிய போகுது, இன்னும் பிரதம மந்திரி வேட்பாளரே இல்லை. அதனால் களத்துல பாத்தீங்கன்னா முழுமையாக அதிமுகவினுடைய வாக்கு எல்லாம் வெளியே வந்துருச்சுங்கன்னா இது ஒரு பக்கம். இரண்டாவது பக்கம் அதிமுக ஒரு மாய உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அண்ணனாக இருக்கட்டும், மூத்த தலைவர்களாக இருக்கட்டும், மாய உலகத்தில் 1980, 90 பாரதிய ஜனதா கட்சியினுடைய பலத்தை எல்லா இடத்துலையும் பாக்குறீங்க. நான் பாரதிய ஜனதா கட்சி பலம் என்று சொல்வதை விட அன்புக்குரிய நம்முடைய கூட்டணி தலைவர்கள் எல்லாம் களத்தில் அவங்க வேட்பாளர் நிற்கிற மாதிரி, செல்லமுத்தையாக்கு நான் அவங்க கட்சி வேட்பாளர் மாதிரி, அமமுகவுக்கு அவங்க வேட்பாளர் மாதிரி எல்லாரும் களத்தில் நிற்கிறாங்க. அதனால் என்ன காட்டுகிறாங்க, ஒரு கிராமம், ஒரு நகரம், எல்லா இடத்துலையும் பாருங்க பாரதிய ஜனதா கட்சி நடுநிலை வாக்கு தீர்மானிக்குங்கண்ணா. கட்சி வாக்கு இம்பார்ட்டன்ட் தான், கட்சி முக்கியம் தான். நடுநிலை வாக்காளர்கள் எந்த பக்கம் போறாங்க? இன்னைக்கு நடுநிலை வாக்காளர்கள்லாம் 100% பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம், மோடி ஐயாவின் பக்கம் வந்துட்டாங்க. அதிகமாக அதை பத்தி நான் பேசுறதை விட, நான் ஒன்று பேசி அவங்க ஒன்று பேசி நான் ஒன்று பேசுறதை விட நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் மக்கள் யாரு பக்கம் இருக்கிறாங்கன்னு. ஜூன் 4 ரிசல்ட் பார்த்தா இங்க தான் இருக்க போறேன். நீங்க கேள்வி கேட்கத்தானே போறீங்க. இத்தனை நாளும் நான் பேசினதுக்கெல்லாம் பதில் சொல்லித்தான் ஆகணும். ஜூன் 4 நீங்க பாருங்க கள நிலவரம் எப்படி இருக்குன்னு பாருங்க. மிகப்பெரிய வெற்றி பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.